கர்த்தருடைய வார்த்தையிலே நம்முடைய இருதயத்தை எப்படி பலப்படுத்துவது என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். அதில் சில சத்தியங்களை வைத்தோம். புது சிருஷ்டி குறித்து நாம் பார்த்தோம். இரண்டாவது, இந்த உலகத்தில் இருக்கிற பார்க்கலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர் என்று பார்த்தோம். மூன்றாவது, நீதிமான் என்கிற உணர்வை நாம் அதிகமாக தியானித்தோம். நான்காவது, மீட்பை குறித்து அதன் மூலமாக நமக்கு ஒரு தீர்மானத்தை எடுத்து இந்த பரலோக தேவன் நமக்காக வைக்கப்பட்ட மீட்பு மூலமாக நமக்கு வைக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்வது என்று தான் நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். இன்று மார்க் எழுதின சுவிசேஷத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து ஒரு அற்புதமான ஒரு பகுதியை வாசிக்கிறேன். இயேசு கடவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்த போது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது ஜெப ஆலயத் தலைவரில் ஒருவனாகிய எவரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படி நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவர் அவனோடு கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாக பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்து சற்றிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிறது பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரத்தாயிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதரத்தின் உரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள் திரும்பி, என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டு என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவள் காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரியானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அவர் இப்படி பேசிக்கொண்டு இருக்கையில் ஜெப ஆலயத் தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்தீர்கள் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலயத் தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறு ஒருவரையும் தம்மோடு வருகிறதுக்கு இடம் கொடாமல் ஜெப ஆலயத் தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களை கண்டு, உங்கள் உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயும் தம்மோடு வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். அதற்கு, சிறுபெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறுபெண் எழுந்து நடந்தால். அவள் 12 வயதுள்ளவளாக இருந்தால். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அதை ஒருவருக்கும் அறிவிக்கப்படி அவர்களுக்கு உறுதியாக கட்டளையிட்டு அவளுக்கு ஆகாரம் கொடும்படி சொன்னார். இந்த வேதபாதத்தை நான் படிக்க ஒரு அற்புதமான இதில் ஒரு நிகழ்வு நடக்கிறது. தேவன் இதில் அற்புதம் செய்கிறார். சுகமளிக்கும் தேவன், நோய்களை சுகமளிக்கும் தேவன் நம்மோடு இருக்கிறார். அதே போல இந்த பகுதியிலும் அப்படித்தான். இந்த இடத்திலே 2 பேர்களும் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே எது வேண்டுமானாலும், நம்முடைய வாழ்க்கையிலே பரலோக தேவன் நமக்காக வைக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் நாம் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்றாலும் நீங்கள் நல்ல ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய
வாழ்க்கையிலே வெற்றி பெறமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அப்பொழுதுதான் உங்கள் இதயமும் பலப்படும். தேவன் நமக்கு ரட்சிப்பை எப்படி தந்தார்? அதுவும் அப்படித்தான். ஏற்கனவே அவர் நமக்காக தீர்மானித்து, கிறிஸ்து நமக்குள் ஏற்கனவே அவர் தேவ ஆட்டுக்குட்டி நமக்காக அடிக்கப்பட்டு நம்மளுடைய வாழ்க்கையிலே நமக்கு எல்லாத்தையும் தருகிற வல்லவர் மீட்பின் மூலமாக நமக்கு எல்லாம் செய்து முடித்து விட்டார். அவர் தீர்மானித்து விட்டார். ரட்சிப்பு நம்மளை ஏற்கனவே அவர் தேர்ந்தெடுத்து விட்டார். கிறிஸ்து அந்த ரட்சிப்பை ஏற்படுத்தி வைத்து விட்டார். இப்பொழுது நாம் செய்ய வேண்டியது தீர்மானம் எடுத்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தீர்மானம் எடுக்கவில்லை என்றால் தேவன் ரட்சிப்புக்கு மூலமாக வைத்த நமக்கு கிடைக்காமல் போய்விடும். நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கலைன்னா அவர் நமக்கு ரட்சிப்பு மூலமாக வைத்த அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காமல் போய்விடும். அப்படித்தானே? உங்களுடைய இரட்சகர் உங்களுக்கு ஒரு இரட்சகராக இருக்கிறாரா? இல்லை உலகத்தில் இரட்சகராக இருக்கா? உங்களுக்குள்ளே ஒரு இரட்சகராக இருக்கிறாரா என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மீட்பின் மூலமாக நமக்கு கிடைக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். இதில் மிக முக்கியமானது நாம் எடுக்கப்படும் தீர்மானம். அந்த தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். அதுதான் அந்த பகுதியில் படித்தேன். அவன் ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டான். எப்படியாட்டு நீங்கள் வாங்க, என் மகள் மேல் கை வைங்க போதும் அப்படிங்கிற அளவுக்கு அவன் வந்துட்டான். இப்போ நிறைய பேர் அந்த அளவுக்காட்டு அவன் வந்தானே. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இது கர்த்தருடைய சித்தமாக இருக்கலாமா, அப்படி இருக்கலாமா. ஆனால் அவன் அப்படி இல்லை, தீர்மானத்துக்கு வந்துட்டான். நீங்கள் வாங்க, கை வைங்க, சுகமாகிவிடும் என்று அவன் ஒரு தீர்மானத்துக்கு வந்து விட்டான். அதே போல தான் அந்த ஸ்திரீ அந்த என்ன செய்கிறாள்? அவள் ரொம்ப நோய் நொடியில் இருக்கிறாள். அவளுக்கு வெளியே வர முடியாது, ஒரு குஷ்டரோகம் மாதிரி. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த சமுதாயமே வெளியே வந்தால் அவர்களை கல்லெறிந்து கொள்ளும். அந்த இடத்துக்குள்ள கூட்டத்தில் வரவே முடியாது. ஆனால் அந்த இடத்துல அவள் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாள். எப்படியாட்டு பேரணும், இயேசுவினுடைய வஸ்திரத்தையாடு தொற்றணும் அப்படின்னு அவள் ஒரு டிசிஷன் எடுத்து அவள் வெளியே வரா. எதுவும் பொறுப்பெடுக்காமல் வெளியே வந்து அவள் வஸ்திரத்தை தொட்டு அவள் சுகம்படுகிறாள். எப்படி அந்த இடத்துலலாம் வெளியே வரவே முடியாது. ஏனென்றால் அங்கே அந்த ஜவால தலைவனே அவன் ஒரு ஒரு இராணுவ மாதிரி தான். யாராட்டும் இந்த மாதிரி அங்குள்ள தீட்டு, அது மாதிரி வெளியே வந்தீங்கன்னா தொட்டா வாங்கினா ரொம்ப தீட்டு. அப்படி வெளியே வந்தால் கல்லெறிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறதெல்லாம் அங்கே ஒரு சட்டத்திட்டங்கள் இருந்துச்சு அந்த டைமில். ஆனாலும் அதை மீறி அவள் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாள். எப்படியாட்டு தொட்டணும், கிறிஸ்துவை தொட்டு அந்த வஸ்திரத்தையாடு தொட்டணும், அவர் பார்க்கடாலும் பாரு, அவருடைய வஸ்திரத்தையாடு தொட்டணும்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். அந்த தீர்மானம் தான் அவர் சொல்லுகிறார், உன்னுடைய விசுவாசமே, அப்படி சொல்கிறார், உன்னுடைய விசுவாசமே உன்னை சுகமளித்தது என்று சொல்லுகிறார். நீங்கள் தீர்மானம் தான் நிறைய பேருக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தீர்மானம் எடுப்பது தான் வாழ்க்கையின் ஒரு வாசல். அந்த வாசல் வழியாக நீங்கள் இப்போ பிரவேசிக்க போகிறீங்க. தீர்மானம் எடுக்காத எந்த ஒரு காரியனாலும் சரிதான், உங்களுடைய வாழ்க்கையிலே தீர்மானம் எடுக்கவில்லை என்றால் நீங்கள் அந்த பாதையை அடைய முடியாது. தீர்மானம் எடுத்துட்டீங்க. இப்போ ஒரு காரியத்தில் நீங்கள் ரட்சிப்பை அடையிறதுக்கு, நீங்கள் தேவனுக்குள்ளே வர்றதுக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கீங்க. தீர்மானம் எடுக்கிறதுக்கு முன்பாக பிசாசு என்ன செய்கிறான்? உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லுவான், நீ போகாத, ஜாலியாக இருக்க முடியாதுப்பா, முந்திய மாதிரி நல்லா கூத்தடிக்க முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது, அங்கே போகாத அப்படின்னு ரொம்ப சொல்லுவான். ஆனால் நீங்கள் தீர்மானம் எடுத்துட்டீங்க வச்சுங்களேன், நான் கிறிஸ்துவை நேசிக்கிறேன், அவரை நான் பின்பற்ற போகிறேன், நம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் என்று ஒரு தீர்மானத்துக்குள்ளே வந்து வச்சுங்களேன், அந்த பிசாசால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏனென்றால் தீர்மானம் எடுப்பது நீங்கள். இப்போ நீங்கள் எடுத்த உடனே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதைக்கும் நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை. எவ்வளோ பெரிய பிசாசும் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. ஏனென்றால் நீங்கள் தீர்மானத்தை எடுத்து கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் வர தீர்மானம், இப்படித்தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க. அதற்கு முன்பாக நிறைய பேர் உங்களுக்கு இப்படி சொல்லுவாங்க, நீ அப்படி போகாத, இப்படி செய்யாத, அப்படி செய்யாத, இதை செய்யாத. ஆனால் நீங்கள் தீர்மானத்தை எடுத்து முடிஞ்ச உடனே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனுக்குள்ளே வந்த உடனே நீங்கள் எல்லாம் உள்ளே வந்த உடனே பிசாசு அதுக்கப்புறம் அவன் செய்கிற வேலையே வேறு வேதம். முதல்ல நீங்கள் ரட்சிக்கப்பட்டு உள்ளே வந்துடுவீங்க, ஞானஸ்தானம் எடுத்து எல்லாத்தையும் எடுத்து உள்ள தேவனுக்குள்ளே வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் பிசாசு வேறு விதமாக வேலை செய்வான். அந்த மாதிரி நீங்கள் தீர்மானம் எடுத்து விட்டாலும் பிசாசுக்கு ஒன்றும் உங்களால் செய்ய முடியாது. மனிதன் ரட்சிப்பதற்கு முன்பாகவே ரட்சிப்புக்கு தடையாக இருக்கிறது யார்? பிசாசு தான். நீங்கள் தீர்மானம் எடுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு யாருனாலும் சரி தான், உங்களுக்கு தடையே இருக்காது. உங்களுடைய விசுவாசம் தான் அதிக சக்தியை வாய்ந்துள்ளது. உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய தீர்மானத்தை நீங்கள் விட்டுவிடக்கூடாது.
அதுக்கப்புறம் நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு இந்த இந்த பிசாசு என்ன பண்ணுறான், முதல்ல உங்களுக்கு ரட்சிப்பு உள்ளே வந்துடுவீங்க. ரட்சிப்பு பட்டு நீங்கள் உள்ளே வந்த உடனே அவன் உள்ளே வந்த உடனே அதுக்கப்புறம் ஒரு பிளான் பண்ணுவான். எப்படி, நீங்கள் சபைக்குள்ளே வந்து உட்காந்துருவீங்க. சரி போனால் போ, எப்படியோ ரட்சிப்பு ஆயிட்டா, கர்த்தரை ஏற்றுக்கொண்டா. ஆனால் அங்கே ஒரு போதகர் இருப்பார். அவர் சொல்லுவார் செழிப்பாக இருக்கணும், தேவனுடைய வார்த்தையில் இருக்கணும், நல்லா பைபிள் படிக்கணும் அப்படிலாம் சொல்லுவார் பாரு. அதெல்லாம் நீ பார்க்காத, அதெல்லாம் நீ கேட்காத அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பான். நீ அங்கே வாரம் போகாத. அவர் சொல்லுவார் செழிப்பாக இருக்கணும், ரொம்ப அவர் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், நிறைய போதிப்பார் பார்த்துக்கா. அதுக்கு நீ செவி கொடுக்காத, நீ போகாத இப்படின்னு அந்த பிசாசுக்கு அந்த மாதிரி இடத்த மறுபடி கொடுக்க ஆரம்பிப்பான். இப்படி தான் நிறைய பேர் இப்போ செய்கிறாங்க. அந்த மாதிரி நம்பிக்கை இல்லாத அந்த கும்பல் கூட நீ சேர்ந்துக்கா. புறக்கூறுவங்களுக்கு இந்த போதகர் சரி கிடையாது, இந்த வார்த்தை இப்படி இல்லை அப்படி இல்லை இப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்குள்ள அந்த எண்ணத்தை கொண்டு வருவான். இந்த மாதிரி பிசாசு முதல்ல ரட்சிப்புக்கு வரக்கூடாதான தடுத்தான். இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த பிறகு போதகர் என்ன சொல்கிற அதை தடுப்பான். இப்படி அவனுடைய எண்ணங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டே இருப்பான். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்னா தீர்மானத்தின் மூலமாக தான் உங்கள் வாழ்க்கை இருக்குது. எதுனாலும் சரி தான், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய செழிப்பான வாழ்க்கை, எது எடுத்தாலும் நீங்கள் தீர்மானம் எடுக்கணும். தீர்மானம் எடுக்கலைன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இந்த மார்க்கு 5:23 என்ன பாருங்கள், மறுபடியும் ஒரு அது வைக்கும். அதே திரும்ப நம்ம படித்தோம்ல 23, அவர் என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடைவதற்கு நீர் வந்து அவள் மேல் உமது கையை போதும். அவன் வந்து ஒரு உறுதியில் வந்துட்டான். ஆனால் நம்ம மக்கள் எப்படி இருப்பாங்க, இந்த அளவுக்காட்ட அவன் வந்தான். ஆனால் நம்ம மக்கள் இல்லை, ஆண்டவரே உம்முடைய சித்தம் இருந்தால் நீங்கள் வாங்க, உம்முடைய ஏதாட்டும் உங்கள் வீட்டுக்கு வரணும், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்க. இப்படிப்பட்ட ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆனால் அவன் அப்படி பேசலை. நீங்கள் வாங்க, கை வச்சா போதும், ஒரே தீர்மானத்தில் இருக்கிறான். இந்த மாதிரி தீர்மானங்கள் எடுப்பதில் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதே மாதிரி அவன் சொல்கிறான், என் மகள் மேல் கை வைத்தாலே போதும் போதகரே, அவள் குணமாயிடுவான்னு அவன் தீர்மானத்தில் முடிவாக இருக்கான். ஆனால் அந்த பெண் என்ன பண்ணுறா, அவள் அந்த நோய் நொடியில் இருந்து அவள் இருக்கிறவள் என்ன செஞ்சா, இவனாட்டு கை தொடனா. அவன் என்ன பண்ணிட்டா, நீங்கள் என்ன தொடுறது, நானே தொட்டுறேன். இந்த பைபிளில் ஒரு விஷயம், இந்த சுவாரஸ்யம் பாருங்கள், எப்படி நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அந்த மாதிரி ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஒரு அந்த அந்த பகுதி, அந்த இடத்துல 2 பேருமே தீர்மானம் எடுக்காங்க. ஆனால் அந்த அவள் வந்து சூழ்நிலைகள் பிரச்சனை. அவள் வந்து எப்படி தான், அவரே என்ன தொடலை, நான் தொட்டுறேன் அப்படின்னு அவர் தீர்மானம் எடுக்கிறான். ஆனால் இவன் சொல்கிறான், இல்லை நீங்கள் வாங்க. ஏன்னா இவன் சமுதாயத்துக்குள்ளே அவன் ஒரு ஜபாலயத்தில் ஒரு ஒரு தலைவனாக இருக்கான்ல, அந்த இடத்துல அவன் வந்து அவன் அந்த மாதிரி அவனை கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் அவளுக்கு சமுதாயத்தை உள்ளுக்குள்ளே வர முடியாது. காரணம் என்ன, அந்த இடத்துல அவள் உள்ளே வந்தான்னா கல்லெறிஞ்சு தான் கொல்லுவாங்க. யாராலும் சரி தான், அங்கே கல்லெறிஞ்சு கொல்லலாம், அங்கே ஒன்றும் சட்டத்திட்டங்கள் இருக்குது. அதனால தான் அவள் பொருட்படுத்தாமல் வஸ்திரத்தையாட்டு தொட்டுடலாம் அப்படின்னு ஓடிவாரா. ஆமாம், வஸ்திரத்தையாட்டு, இந்த வஸ்திரத்தையாட்டு நான் தொட்டுருதேன் அப்படின்னு ஓடிவாரா. ஓடி வரும்போது தான் தொட்டு அவள் சுகமளிக்கிறார். இந்த மாதிரி அவள் அந்த 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 தீர்மானத்தின் மூலமாக அவளுடைய வெற்றி வாழ்க்கை அந்த இடத்துல அவள் கிடைக்கிறது. நாம் வியாதி விரட்டி விடுவோம், ஆனால் அவன் அந்த விரட்டி விடுவதற்கு நாம் ஒரு தீர்மானம் எடுக்க முடியும். நீங்களும் அந்த மாதிரி விரட்டலாம். ஆனால் அவன் அப்படி சொல்லியிருக்கலாம், எப்படி, நான் ஆபிரகாம் சன்னதியில் இருக்கிறவன், எனக்கு நோய் எப்படி வரும், எனக்கு மீட்பு மூலமாக எனக்கு கிடைக்கப்பட்ட எல்லாம் அவனும் சொல்லியிருக்கலாம். அவன் சொல்லி, ஏன்னா 400 வருஷத்துக்கு 430 வருஷமாக அங்கே யாரும் போதவும் கிடையாது. இஸ்ரேல் மக்களுக்கு யாரும் இந்த மாதிரி போதித்தது கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் ஒரு புதிதாக, ஏனும் அவரும் அதே மார்க்கத்தில் தான் வராரு, பூரா விசுவாசத்தில் நிறைஞ்சிருக்கிறாரு. ஆமாம், இது ஆபிரகாமுக்கு சன்னதியில் வந்து அவரும் அதே தான். இது எல்லாம் இது ஆபிரகாம் சன்னதிக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், இது கண்டிப்பாக அவங்களுக்கு உண்டு அப்படின்னு அவர் முழுமையாக இருக்கிறாரு. அந்த மாதிரி வரும்போது தான் எல்லாரும் அவரை பார்க்கும்போது கொஞ்சம் விசித்திரமே பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களாலே கூடும். ஆனாலும் இவங்க வந்து அதை பொருட்படுத்ததே இல்லை, அது தெரியவே இல்லை எப்படி செய்யணும், என்ன செய்யணும். அவங்களுக்கு போதம் கிடையாது. இதே நம்ம இப்போவும் நம்ம காலத்தில் பாருங்கள், நம்மளுக்கும் இப்போ யாருமே போதிக்கலை, இப்போ எனக்கும் யாரும் சொல்லித்தரல வாங்கலைன்னா எப்படி இருக்கும்?
ஒரு செத்த மார்க்கமாக தான் இருக்கும். வாழ்க்கையே ஒரு நரகமாக தான் இருக்கும். எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், கிறிஸ்து எப்படி தேற்றுள்ளணும், சபை இருக்காது, போதகர் இருக்காங்க, இருக்க மாட்டாங்க, எங்கேயுமே ஒன்றுமே இல்லைன்னா எப்படி நம்ம வாழ முடியும்? அந்த வாழ்க்கையினுடைய முரண்பாடே இருக்காது, ஒன்றுமே இருக்காது. எப்படியோ வாழ்ந்து எப்படியோ செத்து போயிடுவோம் மனுஷன். அதனால தான் இந்த மாதிரி ஒரு போதகத்தை நாம் கேட்கும் பொழுது அதன் மூலமாக நம் ரட்சிப்பின் மூலமே நம்ம அடைந்து நம்முடைய வாழ்க்கை ரொம்ப பெரிய வாழ்க்கையை நாம் மாற்ற வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் நீங்கள் எதை இங்கே கட்டுறீங்களோ அது பரலோகத்தை கட்டப்பட்டு இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். நீ என்ன நினைக்கிற அதுதான் நடக்க போகிறது. அவர் இயேசுவின் விசுவாசத்தினால் அவள் அந்த விசுவாசமானது தேவன் அவன் விசுவாசத்தை வைத்தான் அவள், அதனால் அவள் வெற்றி பெற்றாள். நீங்கள் பெரிய ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். அப்படி செய்யும்போது அது நிச்சயமாக வெற்றி பெறும். இப்பொழுது இதில் மிக முக்கியமானது என்ன ஒன்றுனா, நீங்கள் தீர்மானம் எடுத்த பிறகு எந்த ஒரு காரியம் சரிதான், நீங்கள் தீர்மானம் எடுத்த பிறகு தான் நடக்கிறது. அதுதானே, நீங்கள் எந்த ஒரு காரியம் சொல்லுங்க, செழிப்புனாலும் சரிதான், எந்த ஒரு காரியம் இல்லைங்க, முதல்ல நீங்கள் தீர்மானம் எடுக்கீங்க. இயேசு தீர்மானம் எடுக்கலை. அந்த இடத்துல அவள் தொடரா, அவர் தீர்மானம் பண்ணாரா, இல்லை அவர் தான் நினைத்தார பண்ணணும்னு அவள் தீர்மானம் எடுக்கிறார். இல்லை பரிசுத்த ஆவி ஏதாச்சும் செஞ்சாங்களா? இல்லை, நீங்கள் வாழ்க்கையில் தீர்மானம் எடுக்க வேண்டும். ஏனென்றால் பரலோகத்தில் இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த மீட்பு மூலமாக எல்லாம் செய்யப்பட்டு வைக்கப்பட்டு விட்டது. இப்போ அதை நீங்கள் நீங்கள் செஞ்சால் தான் அது நடக்கும். அதனால தான் சொல்லுகிறது, எதை கட்டுகிறீர்களோ அது கட்டப்படுகிறது, எதை கட்டவிழ்க்கிறீர்களோ அது கட்டவிழ்க்கப்படுகிறது. இப்போ நீங்கள் தீர்மானத்தின் மூலமாக தான் உங்களுடைய வாழ்க்கையிலே செழிப்பு, ஆரோக்கியம், சுகம் எல்லாத்தையும் நீங்கள் ரிசர்வ் பண்ணணும். நான் ஒரு தீர்மானம் எடுக்க போகிறேன், இப்படி வாழ போகிறேன், அதற்கான இயேசுவின் நாமத்தில் இந்த காரியத்தை நான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. உங்களுக்கு எந்த ஒரு தடையும் இருக்காதுங்க. பிசாசு உங்களால் நெருங்கவே முடியாது. அதுக்கு அடுத்த கட்டத்தில் நீங்கள் அடுத்த சக்ஸஸ் ஆகிருங்க. அதுக்கு அடுத்த கட்டத்தில் வேறு ஏதாச்சும் சொல்லுவான். அதுக்கப்புறம் நீங்கள் தீர்மானம் எடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அவன் ஒன்றும் செய்ய முடியாது. தீர்மானம் எடுத்த பிறகு கர்த்தர் தான் கூட இருப்பார் உங்களுடைய வாழ்க்கையில். ஏனெண்டா தீர்மானம் எடுத்த அடுத்த செகண்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல நீங்கள் கட்ட ஆரம்பிக்கிங்க. எப்படி பூலோகத்தில் நான் செழித்தே இருப்பேன், என் வீட்டில் களஞ்சியங்கள் நிறைந்திருக்கும், எனக்கு குறைவு இருக்காது, என் பிள்ளைகள் சன்னதிகள் எல்லாமே சந்தோஷமாக இருப்பார்கள், என் உற்றார் உறவினர்கள் சந்தோஷமாக இருக்க, இப்படி நீங்கள் தீர்மானத்தை எடுத்துட்டீங்க. அப்படிங்கும்போது ஏன்னா இங்கே எதை கட்டுறதோ அதான் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. அதானே, அப்படி தானே அதனுடைய அர்த்தம். அதனால தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அதுதான் ரொம்ப முக்கியம். எதை நீங்கள் தீர்மானம் எடுத்து செய்கிறீர்களோ, என்னுடைய வாழ்க்கையிலே செழிப்பு மட்டும்தான், என்னுடைய வாழ்க்கையிலே குறைவு இருக்காது, என் வீட்டிலே களஞ்சியங்கள் நிறைந்திருக்கும் என்று நீங்கள் எடுத்த தீர்மானத்துக்குள்ளே வரும் பொழுது பிசாசு உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் அவன் பல பிரச்சனைகளை கொண்டு வருவான். ஆனால் அந்த இதுக்கெல்லாம் தேவன் அந்த இடத்துக்கு இடமே கொடுக்க மாட்டார். ஏனென்றால் நீங்கள் தீர்மானம் எடுத்த உடனே பரலோகத்தில் வைக்கப்பட்ட அனைத்து பொக்கிஷங்களும் அனைத்து செழிப்புகளுக்கும் உங்களுக்கு வந்தடையும். நீங்கள் எதற்கு பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய. என்னுடைய வீட்டிலே ஆஸ்தி ஐஸ்வர்யங்கள் எல்லாம் தங்கும். எனக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும், என்னுடைய வியாதி இருந்தாலும் எல்லாத்தையும் நான் மேற்கொள்வேன். ஏனென்றால் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெயிப்பேன் என்று நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கை கிடைக்கும். அப்பொழுது நீங்கள் வெற்றிகரமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள். சில பேர் ஆண்டவருடைய மேலே பழிய போட்டுருவாங்க. அவருடைய சித்தம் தானே நடக்கும், அவர் எப்படியோ நடத்துகிறாரு, நானும் போகிற போக்க அப்படி இல்லை. அவர் எல்லாம் செய்து முடித்துட்டார். இப்போ நீங்கள் தீர்மானம் எடுத்து செஞ்சால் தான் வாழ்க்கை நடக்கும். ஏன்னா அவர் உங்களை பார்க்கிறார், இவன் என்ன தீர்மானம் எடுத்து வைக்க போகிறான். ஏனென்றால் பரலோகத்தில் வைக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதம் இந்த பூலோகத்தில் வைக்கப்படும். நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். எல்லா காரியத்திலும் அப்படி தாங்க. வெற்றிகரமான வாழ்க்கையில் படிப்புனாலும் சரி தான், செழிப்புனாலும் சரி தான், ஆரோக்கியனாலும் சரி தான், எல்லாமே ஆபிரகாம் கொண்டு போன அனைத்து ஆசீர்வாதங்களும் தேவன் ஏற்கனவே ஆசீர்வதித்து விட்டார். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்து அதை சொல்லணும். அவர் எனக்காக வைக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வேன் இயேசுவின் நாமத்தில். இப்படி நீங்கள் ஒரு தீர்மானத்துக்குள்ளே வர வேண்டும். உங்களுக்கு அதை அறிந்து கொள்ளக்கூட மனப்பான்மை உங்களுக்குள்ளே வர வேண்டும். அப்பொழுது வரும்பொழுதுதான் நீங்கள் எல்லா வியாதி எல்லாத்தையும் அடித்து விரட்டுவீர்கள் இயேசுவின் நாமத்தில். பூமியில் நீங்கள் எதை கட்ட விரும்புகிறீர்களோ அதுதான் பரலோகத்தில் கட்டப்படும். அப்படி வாட்டப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் வாழ வேண்டும். விசுவாசம் மூலமாக தான் எல்லா காரியத்திலையுமே நடந்து கொள்ளும். கர்த்தருடைய சித்தம் போல் நடக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்காங்க. உங்களுடைய விசுவாசம் தான். அதனால தான் அவள் இயேசு சொன்னார், என்ன சொன்னார் பாருங்க. அந்த பெண்ணை பார்த்து சொன்னார், அந்த பெண்ணை பார்த்து சொன்னார், எப்படி சொன்னார், தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரியானவள் பயந்து நடுங்கி அவள் முன்பாக வந்து விழுந்து உண்மையான எல்லாம் அவளுக்கு சொன்னாள்.
அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவர் ஒன்றும் செய்யலைங்க. அவள் விசுவாசித்தார். இப்போ நீங்கள் தீர்மானம் எடுக்கீங்களா, விசுவாசிக்கீங்களா ஒரு காரியத்தில்? அதே மாதிரி தான் அவனும் விசுவாசித்தான். நீங்கள் போதகரே நீங்கள் வாங்க, என் மகளுமே கையை வச்சா போதும் அப்படின்னு. அந்த அளவுக்கு அவன் ஒரு தீர்மானத்துக்குள்ளே வந்துட்டான். நீங்களும் அப்படிப்பட்ட வாழ்க்கை, சிலவர்கள் தேவன் மேலே பழிபட்டு அவர் நடத்தாருங்க என் வாழ்க்கை ஏதோ போகுது, அப்படி இல்லை. நீங்கள் செழிப்பாவாங்களும் உங்களுக்கு ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் நான் இப்படி தான் வாழ்வேன், நான் செழித்து தான் இருப்பேன், என்னுடைய வாழ்க்கையிலே நான் செல்வ செழிப்போடு வாழ்வேன், என் வீட்டிலே களஞ்சியங்கள் நிறைந்திருக்கும் எல்லா செல்வ செழிப்போடு இருக்கும், நான் மற்றவர்களுக்கு கொடுக்கிறவனாக இருப்பேன் என்று ஒரு தீர்மானத்துக்குள்ளே நீங்கள் வரும்பொழுதுதான் தேவன் அந்த பரலோகத்தில் வைக்கப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கிற வல்லவர் உங்களோடு கூட இருக்கிறார். அது மூலமாகத்தான் உங்களுடைய இருதயம் பலப்படும். இப்படிப்பட்ட சத்தியங்களை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுடைய இதயம் இன்னும் பலப்படும். கர்த்தருடைய சித்தத்தை போல நீங்கள் நினைக்கக்கூடாது. நமக்கு என்ன வேண்டும் என்று நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் என்ன வேணும், என்னுடைய இந்த மீட்பு மூலமாக வைக்கப்பட்ட அனைத்து ஆசீர்வாதம், எனக்கு சுகத்தை வேணுமா, நான் தீர்மானிக்க வேண்டும். என் வீட்டில் ஐஸ்வர்யங்கள் தங்கணுமா, நான் தீர்மானிக்க வேண்டும். இப்படிப்பட்ட நான் தீர்மானத்தை ஒரு புதிய ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறும். அந்த தீர்மானம் எடுக்கும் பொழுது பிசாசு ஒரு நாள் உங்களை நெருங்க முடியாது. பரலோக தேவன் உங்களுக்கு முன்பாக வந்து நின்று உங்களுக்கு எல்லா காரியத்தையும் செய்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். இப்படிப்பட்ட சத்தியத்தை நீங்கள் கேட்கணும். அதனால் நான் இந்த வசனத்தை நாம் தியானித்தோம். மீண்டும் நம்முடைய இந்த மீட்பு மூலமாக தொடர்ந்து கற்றுக்கொள்வோம். இன்று ஒரு சின்ன சாட்சியை நான் சொல்லுகிறேன். ஒரு வாரத்துக்கு முன்பாக நீங்கள் சில என் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் என்னுடைய இடது கண்ணில் நான் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது சின்ன தூசி விழுந்துட்டு, ஆனால் நான் அதை சரியாக பொருட்படுத்தாமல் சரி இங்கே ஏதாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சின்ன டாக்டர்கிட்ட போனேன். அவங்களெலாம் முடியல, அதான் ஆயிரும் அப்படின்னு. ஆனால் நான் ஒரு தீர்மானத்துக்குள்ளே எப்படி வரவே இல்லை. இது கண்டிப்பாக சுகமாகிவிடும் என்று, இந்த இடத்துக்கு போனால் கண்டிப்பாக சுகமாகும் என்று நான் தீர்மானத்தில் ஏதோ போகுது, ஏதோ நடக்கு அப்படின்னு போயிட்டேன். ஆனால் அப்படி இல்லை, நான் தீர்மானம் எடுத்தேன். இல்லை, இந்த டாக்டரில் மெயினான ஒரு டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை எடுத்தேன். எடுக்கும் பொழுது தேவனோடு நான் நின்று ஜெபித்தேன். அந்த ஜெபத்திலே தேவன் சொல்லுகிறார், போ, நான் உன் கூட இருக்கிறேன் என்ற அந்த வார்த்தை எனக்குள்ளே கேட்டது. ஆகையால் தேவன் எனக்குள்ளே இருந்து அந்த வார்த்தை சொல்லுகிறார், போ, நான் உனக்குள்ளே இருந்து உனக்கு சுகமளிப்பேன் என்று சொல்ல, அந்த தேவன், சுகத்தை தருகிற தேவன் என்னோடு கூட இருந்து அந்த இடது கண்களில் இருந்த அந்த தூசியை ரொம்ப ஒரு 10 நாளுக்கு முன்னாடி இருந்தது போனேன். அந்த இடத்துல தீர்மானத்தோடு இன்னைக்கு கண்டிப்பாக பெய்ய தீர்வு, எனக்கு இன்னைக்கு சுகம் ஆகும் என்று நான் தீர்மானத்தோடு சென்றேன். அந்த இடத்துக்கு செல்லும்போது தேவன் அற்புதத்தை செய்து அந்த கண்களிலிருந்து எல்லாத்தையுமே நீக்கி ஒரு 2 நாளில் எல்லாத்தையும் தேவன் அதை சரி செய்து முடித்தார். எப்படி என்றால், நான் தீர்மானித்தேன், அவர் மீட்பு மூலமாக எனக்கு வைக்கப்பட்ட சுகம் என்னுடையது என்று நான் தீர்மானித்தேன். ஆபிரகாமுக்கு உண்டு பண்ண அனைத்து ஆசீர்வாதம் என்னுடையது என்று நான் தீர்மானித்தேன். தீர்மானத்தை நாம் எடுக்கும் பொழுதுதான் அதை வெற்றிகரமாக வாழ முடியும். இந்த ஒரு அற்புதமாக உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்லியிருக்கிறேன். இந்த சாட்சி எப்படி என்றால், நான் என்னுடைய வாழ்க்கையிலே நடந்தது. நான் எடுத்த தீர்மானம், நான் எடுக்கவில்லை என்றால் ஏதோ நடக்குது, இந்த டாக்டர்கிட்ட போகலாம், அந்த டாக்டர் போகலாம், ஏதோ சரி போவோம் அப்படின்னு நான் போகும்போது என்னுடைய கண்கள் ரொம்ப பலவீனமாக ரொம்ப அழுத்துச்சு. வேலையே பார்க்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனாலும் நான் ஒரு தீர்மானத்துக்குள்ளே வந்தேன். இந்த இடத்துக்கு போனால் கண்டிப்பாக சுகமாகும் என்று சொல்லி தேவனுடைய நாமத்தில் சென்ற முடிந்த அந்த வார்த்தை முடிந்த அப்புறமே சென்ற உடனே அது சுகமாக்க தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஏனென்றால் அவர் மீட்பின் தேவன். அவரை நம்ம மீட்பு மூலமாக ஏற்படுத்தி நமக்கு சுகத்தை தந்த தேவன். ஆகையால் ஆபிரகாமுக்கு உண்டு பண்ண அனைத்து ஆசீர்வாதமும் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் இந்த மீட்பை குறித்த இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆகையால் தேவன் வைக்கப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களுக்குள் கிடைக்கும். நீங்கள் தீர்மானம் எடுக்கும் பொழுது நல்ல ஒரு டிசிஷன், நான் இது அடைந்தே தீர்வேன், இது எனக்கு சுகம் என்னுடையது. ஏனென்றால் தேவன் ஆபிரகாம் கொடுத்த அனைத்து வாக்குத்தத்தங்களும் சுகத்துக்கும் அவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காருங்க. ஆமாம், முதல் அவர் அந்த வாக்குத்தத்தம் கொடுத்ததே சுகத்துக்கு தான். மனிதன் சரீரத்துக்கு மிக முக்கியமானது சுகம். சுகம் இல்லைவென்றால் நீங்கள் பலவீனமாக இருந்தீங்கன்னா நீங்கள் தேவனை விரும்பவே மாட்டீங்க, நீங்கள் அவங்க மறுதளிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் நீங்கள் அதை நீங்கள் இப்போ கற்றுக்கொண்டிருக்கீங்க. ஆகையால் மீட்பு மூலமாக தந்த அந்த தேவன் எனக்கு சொந்தம், அந்த சுகம் என்னுடைய சொந்தம் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். ஏதோ உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்ததுனால்
அதை சொல்லணும், இது என்னுடையது, ஐஸ்வர்யம் என்னுடையது, சுகம் என்னுடையது என்று சொல்லும் பொழுது தேவன் அதிலிருந்து விடுதலையாக்குறார். அப்படிப்பட்ட தேவன் தான் எனக்கும் அந்த காரியத்திலிருந்து விடுதலையாக்கினார். அவருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் உங்களுக்கு விடுதலையாக்கிற வல்லவர் உங்களோடு கூட இருக்கிறார். அதான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், நமக்கு என்ன வேண்டும் என்றால் நாம் தான் அதை தீர்மானிக்க வேண்டும். அந்த தீர்மானத்தின் மூலம் பரலோகத்தில் வைக்கப்பட்ட அனைத்து ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.